ஏன் அகல்யா, உன்னை பெத்தவ நான் ஒருத்திங்க குத்துக்கல்லாட்டம் இருக்கும்போது அவளை பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்க. அவதான் உன் அம்மாவாடி? ஆமா, இவங்க தான் என் அம்மா. எனக்கு அவங்க வயித்துல பிறக்க கொடுத்து வைக்கலனாலும் நான் அம்மான்னு யோசிக்கிறப்பெல்லாம் எனக்கு இவங்க தான் ஞாபகத்துக்கு வராங்க. அதனால எனக்கு இவங்க தான் அம்மா. உனக்கு அவ அம்மானா நான் யாருடி? சித்தியா? ஆதர என்ன சித்தின்னு கூப்பிடுறா, அதே மாதிரி நீ என்ன சித்தின்னு கூப்பிட போறியா? அப்படி என்ன கூப்பிட சொல்லி அந்த திமிரு பிடிச்சவ சொல்லி கொடுத்தாளா உனக்கு? ஏய், என் பொண்ணு ஜெயில கிடந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்துல கூட அந்த புள்ளைய பாவம் நினைக்க மாட்டியா? இப்படி கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பியா? நீ நல்லாவே இருக்க மாட்டடி, நாசமா போயிடுவ. நீங்க என்ன அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா உங்க அருமை மகதான் அப்படி போவா. போவா என்ன போவா, அதான் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, இனிமே அவ நல்லா வாழ்வாங்கிறது ஜென்மத்துக்கு நடக்காது. ஏய், இதுக்கு மேல என் புள்ளைய பத்தி ஒரு வார்த்தை பேசுன உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவ சொல்லிட்டேன். என் புள்ளையோட இந்த நிலைக்கு காரணமே அரைக்கு நீ தானடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப குத்தி காட்டி பேசுறியாடி? ஆமா, நான் தான் உங்க பொண்ண ஏற்காடுக்கு போய் அன்னைக்கு எஸ்பியோட பையனை கொலை பண்ணிட்டு வர சொன்னேன் பாருங்க. பெருசா என்ன குறை சொல்ல வந்துட்டீங்க. வெளியூர் போனமா 4 இடத்த சுத்தி பார்த்துட்டு கைய கால வச்சுக்கிட்டு பேசாம வந்துருமானு இல்லாம தேவையில்லாம கொழுப்பு எடுத்து போய் எஸ்பியோட பையனை போய் கொலை பண்ணிட்டு வந்தால, அதான் அவன் சும்மா விட்டானா? நேரா அவங்களை அனுப்பி வச்சுட்டு பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்துட்டான். அந்த ஆளு இனிமே இவள ஜெயில இருந்து வெளியில வரவே விட மாட்டான். உள்ளேயே வச்சு அவளை முடிச்சு கட்டிடுவான். சும்மா இந்த வேகம் வீராப்பு கோவத்தை எல்லாம் அதை ஏசிக்கிட்ட போய் காட்டுங்க, என்கிட்ட காட்டாதீங்க, போங்க. அப்பா, இவங்க பேசுறத என்னாலயே பொறுத்துக்க முடியலப்பா. இவங்களை என்னதான்ப்பா பண்றது? மச்சான், இங்க எதுக்கு மச்சான் வந்தோம்? ஆதர ரஞ்சித் சார் கிட்ட எதுக்கு பணம் வாங்கினான்னு எனக்கு தெரியும் சாமி. அதை இப்ப நிரூபிக்கிறேன், வா. மாப்ள வாங்க மாப்ள. மாம்ஸ், மாப்ள என் பிள்ளை ஜெயில பாத்தீங்களா மாப்ள? எப்படி இருக்கா என் பொண்ணு? எப்படியாவது ஜாமீன்ல எடுத்துருங்க மாப்ள. மாமா, ஆதரை ஜாமீன்ல வெளியில எடுக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. மாப்ள என்ன மாப்ள சொல்றீங்க? ஆதரைய ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாப்ள, நான் செய்யறேன். மாமா, இறந்து போன ரஞ்சித் சார் கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபா ஆதரவு வாங்கியிருக்கான்னு தான் அந்த ஏசி ஆதர மேல கேஸ போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கான். அந்த ஏசி பொய் சொல்றான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரஞ்சித் சார் கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபா வாங்கினதா ஆதரவு ஒத்துக்கிட்டா. ரஞ்சித் சார் கிட்ட இருந்து எதுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் வாங்கினு கேட்டா ஆதர பதில் சொல்லாம அழுதுகிட்டே உள்ள ஓடி போயிட்டா. மாமா மாமா, நான் இப்ப உங்ககிட்டே கேக்குறேன், ஆதர எதுக்காக அந்த 2 லட்சம் ரூபா வாங்கினா? மாமா, எனக்கு டெஃபினட்டா தெரியும், ஆதர கண்டிப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருப்பா. உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்க மாட்டா. ஆதர என்கிட்ட சொல்லாத உண்மைய நீங்க என்கிட்ட சொல்வீங்கன்னு நம்பி வந்திருக்க மாமா. தயவு செஞ்சு என்கிட்ட எதையும் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க மாமா. உண்மையை சொல்லுங்க மாமா. சொல்லுங்க மாமா. மாப்ள, அது ஆதிர ரஞ்சித் சார்கிட்ட பணம் வாங்கியிருக்குதுன்னா அதுக்கு நியாயமான, நேர்மையான, உண்மையான காரணம் ஏதாச்சும் இருக்கும் மாப்ள. ஏதாச்சும் நம்ம குடும்ப தேவைக்காக வாங்கியிருக்கு மாப்ள. குடும்ப தேவைக்குன்னா எதுக்கு மாப்ள? அது மாப்ள எனக்கு தெரியல மாப்ள. இந்த வர ஐயோ, அண்ட புழுகு ஆகாச புழுவுன்னு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் முதல் தடவையா வாழ்க்கையில கேக்குறேன். ஏய், எதுக்கு இங்க வந்த நீனு? உனக்கு என்ன இங்க வேலை? போகல. என் மாப்பிள்ளை கிட்ட உண்மையை சொல்ற வேலை. மனோகரே, உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. மரியாதையா உள்ள போயிடு. எதுக்காக நான் பேசாம போனோம்? நான் பேசினா உண்மை எல்லாம் வெளியில வந்துடும். அதுக்காக தானே நீங்க மாப்பிள்ளன்னு ரொம்ப உருகி நல்லவராட்ட நடிக்கிறீங்களே. உங்களோட புட்டெல்லாம் வெளியில வந்துரும்டா. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க மாப்பிள்ள,
நான் கோவத்துல கத்துவேன், பேசுவேன், திட்டுவேன். ஆனா என் மனசுல நான் எதையுமே மறைச்சு வச்சுக்க மாட்டேன். எனக்கு இங்க பாருங்க, இவங்கள மாதிரிலாம் நடிக்கவே தெரியாது. பொய் சொல்லலாம் வராது. அப்படியே நான் பொய் சொல்லணும்னு நினைச்சா கூட என் நாக்கு அப்படி பிடிச்சு இழுத்துக்கும். அப்படிப்பட்ட ஆளு மாப்ள நானு. நீங்க அந்த ஆதிர உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான்னு அப்படியே தவிச்சு போயிட்டு அவளை பெத்த மனுஷனாச்சே இவர்கிட்ட வந்து உண்மையை சொல்லுங்கன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்படியே பொய் சொல்லிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி என்னால வாய மூடிட்டு இருக்க முடியும்? மாப்ள, நான் உண்மையை சொல்றேன். ஆதிர அந்த பணத்தை ஜகனுக்கும் அகல்யாவுக்கும் காலேஜ் செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் வாங்கினான்.